வந்து மண் ஒரு ஊருக்கு போய் எடுத்துகிட்டு வரதா இருந்தாலும் காசு கொடுத்தா நான் எடுத்துன்னு வரணும். எடுத்துன்னு வந்து பொங்கலுக்கு வந்து பானை பல்லா சட்டி படுத்தட்டு அடுப்பு இந்த மாதிரி பொருள்லாம் வாங்குவாங்க. அதுவும் நாங்கள் சுத்துப்பட்டு கிராமத்துக்கு தான் எடுத்துன்னு போய் விற்கணும். எங்கேயும் அதிகமாக வியாபாரம்லாம் எங்களுக்கு அவ்வளோ ஆகாது. இன்னும் வரும் போவோம், நாங்கள் எடுத்துன்னு போய் விற்றாதான் உண்டு. அது மாதிரி எப்போனா இப்போ தான் கொஞ்சம் அவங்கவுங்க வந்து வாங்கிட்டு போகிறாங்க. அதெல்லாம் மழை வந்துச்சுன்னா அந்த பொருள் வேஸ்ட்டாக தான் ஆகிடும், எங்கள் உழைப்பு தான் போகும். அது மாதிரி நீங்கள் எதனா பார்த்து எங்களுக்கு செய்யணும். போன வருஷம் எங்களுக்கு ஒரு 50 ரூபா கிடச்சிது, தோராயம் தான். நாங்கள் அதுவே எங்கள் குடும்பமே வேலை செய்கிறோம். அதில் நாங்கள் ஒரு வருஷத்து பலன் நாங்கள் செய்கிறது. இந்த வருஷம் இந்த செஞ்சு வச்சுக்கிறோம். இன்னும் எந்த வியாபாரம் ஒன்றும் ஆகலை. பொங்கலுக்கு தான் தெரியும் எவ்வளோ விற்பனை ஆகுதுன்னு. ஒரு சூளை ஒன்று கட்டி விடணும். அதே மாதிரி நாங்கள் வெளியில் போய் மண் அடித்தா எந்த பிரச்சனையும் எங்களுக்கு வரக்கூடாது. நாங்கள் போய் வண்டி எடுத்துன்னு போனாலே வண்டி அங்கங்கே மடக்கிறாங்க பிடிக்கிறாங்க. ஒரு மண் நாங்கள் ஒரு மண்பாண்ட வேலை செய்கிறவங்க அது பொருள் இடத்தாந்து செய்யறதுக்கு தானே நாங்கள் எடுத்துன்னு வரோம். அதை வழியில் பிடிக்கிறாங்க, அதுக்கு தடை செய்யக்கூடாது. கவர்மெண்ட் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். அதேமாரி பசங்க படிக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி எங்களுக்கு நிவாரணம் எதனா செய்யணும். மழை பெஞ்சாலும் சூழிலே அது நல்ல மாதிரியாக பொழைச்சாதான் உண்டு. வெய்ய காயெல்லாம் அப்படியே உடஞ்சிச்சின்னா எங்கள் பலனே அதில் இல்லை. அதுக்கு எதனா கவர்மெண்ட் எங்களுக்கு நிவாரணம் எதனா தரும். கரண்ட் அது மாதிரி நாங்கள் அதுக்கு முன்னே தள்ளிங்கன்னு செஞ்சாங்க. இப்போ கரண்ட் மின்சாரத்தில் செய்கிறோம். அதுக்கு எதனா நீங்கள் அதுக்கு செய்யணும்ண்ணா. நிவாரண தொகைலாம் எதுவும் இன்னும் எங்களுக்கு எதுவுமே வந்தது கிடையாது. மழை பெஞ்சாலும் எது வந்தாலும் எந்த நிவாரணம் எங்களுக்கு வந்தது. நாங்கள் ஒரு குடும்பத்தில் உள்ளவர்களும் 5 பேர் 1000 பேர் கொண்டவர்கள் ஒரு வருட காலமாக உழைத்து, அதாவது ஒரு குழந்தையை ஈண்டெடுப்பது போல் பிரசவத்துக்கு எப்படி நாம் கஷ்டப்பட்டு ஈண்டெடுக்கிறோமோ அது போல் நாங்கள் செய்கின்றோம். எங்கள் ஆண்டு வருமானம்னு பார்த்தீங்கன்னா 50,000 பேர்னு வருகிறது. ஆனாலும் அது எங்களுக்கு போதுமான அளவுக்கு இல்லை. எங்கள் குடும்பம் படிக்கிற குழந்தைகளுக்கு இவங்களுக்கெல்லாம் செலவு பண்ணுவதற்கு தகுந்த உகந்த இதாக இல்லை. கவர்மெண்ட் கணக்கெடுப்பில் எங்கள் தொகுப்பு பொருளை சேர்க்க வேண்டும், ஒரு மண்பானை ஒரு அடுப்பு சேர்க்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளோம். மீண்டும் மழைக்கால நிவாரண ஊதியம் 5000 கொடுக்கின்றார்கள். அதை புதிய கணக்கெடுப்பு எடுத்து அதன் மூலமாக அந்த கணக்கெடுப்பு மூலமாக கொடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் மண் எடுப்பதில் எங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் உள்ளன. நாங்கள் எந்த ஏரியில் வேண்டாலும் எந்த இடத்தில் வேண்டாலும் எங்களுக்கு எதுவாக எது இருக்கிறதோ அந்த இடத்தில் நாங்கள் மண் எடுக்க வேண்டும். அதற்கு எங்களுக்கு அனுமதி வழங்க வேண்டும். எங்கள் வாழ்வாதாரத்தை முன்னெடுத்து நடத்தணும். இப்போ இவங்க எல்லாம் செஞ்சுருப்பாங்க, பார்த்துருப்பாங்க, எவ்வளோ கஷ்டம்னு அவங்க புரிஞ்சுருப்பாங்க.